உமாசங்கர் ஐஏஎஸ்ஐ பணி நீக்கம் செய்து அவரை கைது செய்யக்கோரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாளை சென்னை கலெக்டர் அலுவலகத்தில் காலை 10:30 மணியளவில் மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்த இருக்கிறது. இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இந்திய நாடு ஒரு மதசார்பற்ற நாடு. இந்த நாட்டின் மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அனைத்து மதத்தவர்களுக்கும் நல்ல முறையிலே பணி செய்வதற்காக நியமிக்கப்படுகிறார்கள். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற உமாசங்கர் தன்னுடைய அரசு அலுவலர்கள் இருக்கும் பொழுது மத பிரச்சாரம் செய்யக்கூடாது. ஆனால் அதை மீறி மத பிரச்சாரம் செய்வதோடு மட்டுமல்லாமல் மற்ற மதங்களை கேவலமாகவும் கீழ்த்தரமாகவும் விமர்சித்து வருகிறார். முஸ்லிம்கள் உயர்வாக கருதுகிற திருமறை குரானை ஒரு சாத்தானிய வேதம் என்றும் ஒரு கட்டுக்கதை என்றும் பைபிளிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட ஒரு புத்தகம் என்றும் கீழ்த்தரமாக பேசுகிறார். முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய முகமது நபி அவர்கள் ஒட்டுமொத்த அகில உலகத்தில் உள்ள முஸ்லிம்களை வஞ்சித்து விட்டவர் என்றும், விபச்சாரத்தை தூண்டக்கூடியவர் என்றும், தீவிரவாதத்தை போதிக்கக்கூடியவர் என்றும் இந்த மனிதரை பற்றி மிகவும் கேவலமான முறையில் விமர்சித்து வருகிறார். இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி அவர் ஒரு இடத்தில் சொல்லுகிற பொழுது, அல்லாஹ் என்றால் ஒரு தீய சக்தி என்று பொருள், அந்த பெயரை சொல்வதற்கு கூட என்னுடைய தொண்டை அடைக்கிறது என்று மிகவும் கீழ்த்தரமாக கிறிஸ்தவ இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலே அவருடைய பேச்சு இருக்கின்றது. ஒரு மதத்தை பற்றி ஒருவர் விமர்சனம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த மதத்தவர்களோடு நேரடியாக விவாத களத்தை சந்தித்து தங்களுடைய நியாயமான கருத்துக்களை எடுத்து வைப்பதற்கு யாருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் இந்த ஜமாத், இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் இவரை பகிரங்க விவாதத்திற்கு அழைத்த பொழுதும் கூட அதை செவிசாய்க்காமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஆங்காங்கே முஸ்லிம்களை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் மிகவும் கீழ்த்தரமாக பேசிக்கொண்டு வருகிறார். அப்போ தன்னுடைய அரசு அலுவலின் பொழுது மத பிரச்சாரம் செய்த காரணத்திற்காக இவரை பணி நீக்கம் செய்வதுடன் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே சமூக நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிப்பதற்காக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட வேண்டும் என்றும், பொதுவாக ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. மோசடியிலேயே உச்சகட்டமான மோசடி கடவுளின் பெயரால் நடத்தப்படுகிற மோசடி. இவர் ஒரு தனியார் தொலைக்காட்சியிலே சொல்கிறார், நான் அற்புதம் செய்து செத்து போனவர்களை உயிர்ப்பித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு படித்தவர், இந்த கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்கள் அதிகமான மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் சொல்லக்கூடிய வாதம் என்னவென்று சொன்னால், நான் ஜெபம் செய்து குருடனை பார்க்க வைக்கிறேன், மந்திரம் ஓதி செவிடனை கேட்க வைக்கிறேன், நான் மந்திரம் ஓதுவதன் மூலமாக முடவனை நடக்க வைப்பேன், உங்களுக்கெல்லாம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், செத்து போனவனும் கூட உயிர் பிழைக்க செய்திருக்கிறேன் என்று அற்புதத்தின் பெயரால் இவ்வாறு செய்வேன் என்று மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பச்சை மோசடியாக இருக்கின்றது. எனவே இந்த உமாசங்கருக்கு எதிராக நாங்கள் ஒரு பகிரங்க அறைகோல் விடுத்திருக்கிறோம். செத்த பிணத்தை கொண்டு வருவதற்கு நாங்கள் தயார், அதை பிழைக்க வைக்க உமாசங்கரை நீ தயாரா? இந்த சவாலை ஏற்று அதில் வெற்றி பெற்றால் 1 கோடி ரூபாய் பரிசு, இல்லை என்று சொன்னால் இந்த மக்களை கடவுளின் பெயரால் ஏமாற்றக்கூடிய இந்த உமாசங்கர் மீது ஃபோர்ஜரி வழக்கும் பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட வேண்டும் என்பதை மத்திய மாநில அரசுகளுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாளை தினம் சென்னை கலெக்டர் அலுவலகம் முன்பு மாபெரும் கண்டன போராட்டத்தை நடத்துகிறது.